Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடமோட செகண்ட் டே ட்ரைனிங் இன்றைக்கி. செகண்ட் டே ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து இந்த மெயின் ரோட்டில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். பட் நல்லாவே ஒரு பெரிய ரோடு இது. ஸோ இந்த ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் டே ட்ரைனிங். ஸோ இந்த இடத்துல போயிட்டுருக்கு அவங்களுக்கு ரொம்ப க்ளீனாக வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ட்ரைவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th கியரில் அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி மேம் இருக்குது 4th கியரில் ட்ரைவ் பண்ணுறீங்க? ரியலாக வந்து இது எனக்கு எப்படி இதை நான் பண்ணுறேன்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார். ரொம்ப சூப்பராக இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த கொஞ்சம் ஃபியர் வந்து அதிகமாக இருந்தது இந்த மாதிரி ஆக்சிலேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது. இப்போ சார் வந்து நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஃபியர் அதெல்லாம் வந்து இல்லை. ஸோ 4th கியர் வரைக்குமே வந்து செகண்ட் டேவே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டு. ஸோ சேஃபாக வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேடம் பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு தான் அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கேன். எப்படி மேடம் ஈஸியாக வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்லையா? சார் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ செகண்ட் டேவே வந்து இந்த மாதிரி 4th கியர் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஸோ வியூவர்ஸ் இன்றைக்கி அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர்லேருந்து 4th கியர் வரைக்குமே அவங்கள ட்ரைவ் பண்ண வச்சுட்டேன். ஸோ ரொம்ப நல்லாவே ஓட்டுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூட்டர்ன் நிறைய இடத்துல அவங்க யூட்டர்ன் பண்ணுறதுக்குலாம் சொல்லிக் கொடுக்குறேன். லைன் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிற அந்த மூமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் வந்து ஒரு கையை வந்து கியர்லேயும் இன்னொரு கையை ஸ்டேரிங்கில் வச்சு எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த பக்க கிளாரிட்டியை வந்து அவங்களுக்கு கொடுத்து சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா என்ஜாய் பண்ணி அவங்களால ஓட்ட முடியுது. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்ஜாய் பண்ணி ஓட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா பிரேக் அழுத்தாதீங்க. ஏன்னா ஸ்லோவாக தான் போகுது வண்டி. ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் பக்காவாக வந்து சொல்லிக் கொடுப்பேன். லேடிஸை பொறுத்த வரைக்கும் மேடம் கிட்டே கேட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சேஃபாக அண்ட் செக்யூர்டாக இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க. எஸ் மேம், நம்ம ட்ரைனிங் எப்படி இருக்குது, லேடிஸ் எந்த அளவுக்கு சேஃபாக கற்றுக்க முடியும்? சார் 100% வந்து சேஃபாக இருக்குது. நானுமே வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி இருக்குமோ சேஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வரும்போதே அப்படி தான் இருந்தது. பட் சார் வந்து பார்க்கும்போது நம்ம பிரதர் வந்து எப்படி நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்களோ எப்படி சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி தான் சொல்லித்தராரு. எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் வந்து சொல்லும்போது. ஸோ திரும்ப ஃபுல் ரைட் அடிங்க. ஓகே, வெரி குட். ஸோ சார்கிட்ட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஃப் வந்து இஷ்யூ எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து சூப்பராக வந்து கற்றுக்கலாம் சார்கிட்ட. செகண்ட் கியர் கிளச் அமைக்கி செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. வெரி குட். கிளச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஆக்சிலேட் கொஞ்சமாக கொடுங்க. கிளச்சை விடாதீங்க. ஆக்சிலேட் கொஞ்சம் கொடுங்க. அப்போ தான் வண்டி பிக்கப் லைட்டாக கொடுக்கணும். ஆக்சிலேட் அழுத்தக்கூடாது, டச்சு. ஓகே, கிளச் அழுத்தி தாடு வைக்கிற மாற்றிக்கங்க. எஸ், அவ்வளோதான். சூப்பர் மேடம், வெரி குட். போயிட்டே இருக்கலாம். ஸோ வீவர்ஸ் செகண்ட் டே ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கியர் மாற்றிட்டு இந்த மாதிரி மெயின் ரோட்டில் ஓட்டுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேம் வந்து பக்காவாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிரைவிங் லெவல் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு திருப்பறதுக்குலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே ஓட்ட வச்சுட்ருக்கேன். இந்த மெயின் ரோட்லேயே அவங்க ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டமேட்டிக் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3rd கியரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 4th கியர் மாற்றிக்கோங்க மேம். எஸ், ஓகே, வெரி குட். ஸோ கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அவங்க 4th கியரும் மாற்றிட்டாங்க இப்போ உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களால வந்து 4th கியர் க்ளீனாக வந்து மாற்ற முடியுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வண்டியோட கண்ட்ரோல் வந்து க்ளீனாக வருது அவங்களுக்கு. எஸ் மேம், சூப்பர். அப்படியே 4th கியரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க உங்களுக்கு. வெரி குட் மேம். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் ஓட்டும்போது ஒரு டென்ஷன் இல்லாமல் ட்ரைவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாகவே நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் வியூவர்ஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும், கார் ஓட்டணும், லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ மேம் வந்து நேற்று தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. இன்றைக்கி செகண்ட் டேவே பார்த்தீங்கன்னா உங்களை மெயின் ரோட்டில் ஓட்ட வச்சிட்டேன். அதுவும் ஒரு கையை வந்து கியரில் வச்சுட்டு இன்னொரு கையை வந்து ஸ்டேரிங்கில் வச்சு அவங்களுக்கு எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அவங்க பிராண்ட் நியூ வந்து ஸ்விஃப்ட் கார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, மேனுவல் வண்டி. 2 நாள் மேம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து செகண்ட் டேல ஓட்டுவீங்க? என்ன ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கு கிரவுண்டில் தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு சும்மா அந்த கீர் வந்து எப்படி போடுறது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து அவ்வளோ வந்து இது இல்லை. இப்போ இந்த செகண்ட் டே வந்து பார்க்கும்போது நான் 4th கியர் வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
சேஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சேஃப். ஸோ நீங்கள் வந்து கார் டிரைவ் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சார் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எனக்குமே ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஓட்டுறது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கி நான் டிரைவ் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைக்கிளோ இல்லை ஸ்கூட்டியோ ஓட்டிலாம் பழக்கம் இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வந்து நான் கார் ஓட்ட தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதுதான் அவங்க வந்து இப்போ கற்றுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க க்ளீனாக. செகண்ட் டேயில் ஒரு நல்ல மெயின் ரோட்டில் க்ளீனாக வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதுவும் சிஸ்டமேட்டிக் அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் பக்காவாக கொண்டு வந்துட்டுருக்கேன் அவங்களுக்கு. ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால டிரைவிங் வந்து க்ளீனாக பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ வந்து அவங்களுக்கு க்ளீனாக கொண்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி ஆரன் கொடுத்துக்கோங்க மேடம். ஏன்னா வண்டி எதாவது வரும், நியூட்ரல் வேணால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். அப்படியே தேர்ட் போட்டுக்கோங்க, கிளச் ஐத்தி அப்படியே தேர்டு. வெரி குட். ஸோ இந்த கியர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஈஸி ஆகிடுச்சா மேடம் உங்களுக்கு? எஸ் சார், இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ தான் வந்து சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவர் சொல்லி கொடுக்கும்போது அந்த எக்ஸ்ப்ளனேஷனே ரொம்ப சூப்பராக புரிஞ்சுது எனக்கு. இப்போ வந்து நான் ரொம்ப நேற்று கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே வந்து நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்களே கேட்டிருப்பீங்க நம்மளோட கிளைண்ட்டு செகண்ட் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் என்ஜாய் பண்ணி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டியை வந்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவங்க கரெக்டாக ஒரு கையை கீரில் வச்சு கரெக்டாக எங்கே ஸ்லோ பண்ணமோ அங்கே ஸ்லோ பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ் மேடம், சூப்பர். அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஃப்ளோ தாங்க மெயின். எப்போவுமே டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய லேடிஸ் வந்து ஆல்ரெடி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ரொம்ப சூப்பராக நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி ஓட்டணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க மேடம். எஸ், சூப்பர். ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போங்க. இந்த இடத்துல ஸ்டே பண்ணி யூ டர்ன் எடுக்கணும். போகலாம் போங்க மேடம், போகலாம் போங்க. கேப் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, போகலாம் போங்க. கொஞ்சம் போய்க்குங்க, அவ்வளோதான். தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக பிரேக்கை டச் பண்ணி மெதுவாக திருப்பிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூ டர்ன் எடுக்க போகிறாங்க உங்களுக்கு. ஸோ யூ டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரைட் யூ டர்ன், லெஃப்ட் யூ டர்ன் ரெண்டுமே ஸ்லோவாக மேம் போயிட்டு மெதுவாக ஃபுல்லாக ரைட் எடுத்துங்க, ஸ்டடி பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பர். ஸோ கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க. கீர் மாற்றி போயிட்டே இருங்க மேம். தார் கீர் மாற்றிக்கோங்க. எஸ், வெரி குட். பிக்கப் பண்ணுங்கள். கிளச்சை பாதி கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது ஆக்சிலேட் கொடுத்து போயிட்டே இருங்க. வெரி குட். மெதுவாக கிளச்சை விடுங்க. விட்டதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. பாதி விட்டதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கணும். வெரி குட். பிக்கப் பண்ணுங்கள் ஆக்சிலேட் கொடுத்து. ஓகே, இப்போ கிளச் ஆகிடுச்சு. ஃபோர்த்து கியர் ஆக்சிலேட்லாம் கால் எடுத்துடணும். வெரி குட். ஃபோர்த்து கியர் போட்டுக்கோங்க. வெரி குட். கிளச் கண்ட்ரோல் பண்ணி அழகாக, சூப்பர். ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும். யா, வெரி குட். போயிட்டே இருக்கலாம் மேம், சூப்பர். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நான் க்ளீனாக வந்து எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டணுங்கிறத வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவங்களால நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ஜாய் பண்ண முடியுது. எஸ், சூப்பர் மேம், க்ளீன். அவ்வளோதான், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த இடத்துல வந்து எப்படி மேம் உங்களுக்கு அந்த செகண்ட் டேயில் நல்ல ஒரு ஃப்ளோ வந்துடுச்சு, உங்களுக்கு டிரைவிங் ஃப்ளோ கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி ஓட்டிகிட்ருக்கீங்க? நான் கிரவுண்டில் ஓட்டும் போதே எனக்கு சரி கிரவுண்டில் நம்மளால் ஓட்ட முடியும், மெயின் ரோடு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து டைம் எடுக்கும், இன்னும் ஒரு 3 to 4 days ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சார் செகண்ட் டேவே வந்து ரொம்ப சூப்பராக வந்து சொல்லி கொடுத்தாரு. எனக்கு சொல்லி கொடுத்து இப்போ நான் சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து சேஃப்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வந்து வாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் டேவே வந்து நான் இவ்வளோ சூப்பராக ஓட்டுவேன்னு என்னால் நம்பவே முடியல. சார் அவ்வளோ சூப்பராக சொல்லித்தராங்க. எதுவுமே வந்து ஆஷா எதுவுமே பேசலை சார். ஸோ ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை செகண்ட் டேவே வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ரைவ் பண்ண வச்சுருக்காங்க. சூப்பர் மேம், கிரேட்.